ஹாய் எவ்ரிவன். நேற்று கேரளா உயர்நீதிமன்றம் 2 பாகிஸ்தானிய சார்ந்த 2 சகோதரிகளுடைய சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கல, டினை பண்றாங்க. என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். முகமது மாரூஃப் அப்படின்றவர் கண்ணூர், கோட்டையூர், மலபார் டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கிறார். அவர் 1997 அப்ப பாகிஸ்தானுக்கு மைக்ரேட் ஆகுறாரு. மைக்ரேட் ஆகும்போது அவருடைய பார்ட்டியோட ஒரு மைக்ரேட் ஆகுறாரு. திரும்பி 2008 அப்ப இந்தியாவில் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாரு. அப்ப அவருடைய பாஸ்போர்ட் எல்லா விஷயத்தையும் பாகிஸ்தானி கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்றாரு. அப்ப அவருக்கு 2 பெண் குழந்தைகள். இந்த 2 பெண் குழந்தைகளும் இங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை அப்ளை பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட். அப்ப அவங்க என்ஓசி தான் தராங்க, ரினவுன்சியேஷன் சர்டிபிகேட் தராங்க. என்ஓசிக்கும் ரினவுன்சியேஷன் சர்டிபிகேட்க்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, ரினவுன்சியேஷன் சர்டிபிகேட் தான் ஒரு நாட்டுல இருந்து அவர் துறந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தானி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி 21 வயசு ஆனாதான் அந்த ரினவுன்சியேஷன் பேப்பர்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு 21 வயசு ஆகல. இவங்க என்ஓசி மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த என்ஓசி கொடுத்தனால அவர்களுக்கு முதல்ல நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்றாங்கன்னா ஆர்டர் செய்யறாங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு, நீங்க அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை கொடுங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கனால சிட்டிசன்ஷிப்பை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்க வந்து அவைல் பண்றாங்க அப்பீல் போறதுக்கு யூனியன் கவர்மெண்ட் அப்பீல் போறாங்க டிவிஷன் பெஞ்ச். டிவிஷன் பெஞ்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய குடியுரிமை சட்டம் படி தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அவங்க முழுசா அங்க இருந்து சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துட்டு இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணலாம். அங்கேயும் அவங்க சிட்டிசன்ஷிப்பை ஹோல்டு பண்ணி இந்தியாவிலே ஹோல்டு பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி நம்ம கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்திய சட்டத்தினுடைய பார்வையில அவங்க பாகிஸ்தானுடைய குடியுரிமை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் உடையவர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஸ்ல இந்த ஸ்டடியிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஒன்னு அவர் இந்தியன் சிட்டிசன் உடையவராக இருக்கணும், இல்ல அவர் மற்ற ஒரு நாட்டுடைய குடியுரிமை பெற்றவராக இருக்கணும். இந்த மாதிரி லா சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அபாபில் அசோசியேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும்.